1945 ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் மீது இரண்டாம் உலகப் போரின் புகை சூழ்ந்தது. உலகப் பொருளாதாரமும் சமூக அமைப்பும் சீர்குலைந்தன. இனி ஒரு போர் வரக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தில் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் ஐநா சபை என்று பெயர் சூட்ட ஐநா சபை உருவானது. உலக அமைதிக்கும் ஒத்துழைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு சர்வதேச அமைப்பாக செயல்பட்டு வந்த ஐநா சபையின் நோக்கங்கள் தொடங்கி 80 ஆண்டுகளுக்கு பிறகு சாசனத்தில் மட்டுமே இருக்கிறது. நடைமுறையில் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன. எல்லா நாடுகளுக்கும் ஐநா சபை மீதான இந்த புகைச்சல் வளர்ந்து வரும் நிலையில் கடந்த வாரம் 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகிக் கொள்ளும் நிர்வாக உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஏற்கனவே மன்றோ கோட்பாட்டின்படி தனது வெளியுறவு கொள்கையை மாற்றியமைத்த அதிபர் ட்ரம்ப் பூமியின் மேற்கு அரைக்கோள நாடுகளில் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பெரிய அளவில் நிறுவன ரீதியாகவும் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார். அமெரிக்காவைப் போலவே ரஷ்யாவும் சீனாவும் தங்களுக்கான சொந்த மண்டலத்தில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன. கிழக்கு ஐரோப்பா, காகசஸ் பிராந்தியம் மற்றும் மத்திய ஆசியாவின் சில பகுதிகளை தனது சொந்த பின்புலமாக ரஷ்யா வைத்துள்ளது. தைவான், மத்திய ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளை உள்ளடக்கிய சொந்த செல்வாக்கு மண்டலத்தை சீனா உருவாக்கி வருகிறது. ரஷ்யா அதன் பங்கிற்கு பலதரப்பு ஒருமித்த கருத்து என்ற மாயையை நீண்ட காலமாக கைவிட்டுள்ளது. பனிப்போருக்கு பிந்தைய ஒழுங்கை மாஸ்கோ ஒரு மேற்கத்திய திணிப்பாக கருதுகிறது மற்றும் அதிகாரத்தை பற்றிய ஒரு அப்பட்டமான பிராந்திய புரிதலுக்கு திரும்பியுள்ளது. ஐநா தீர்மானங்களை விட புவியியல், வரலாறு மற்றும் படை முக்கியமானது என்று அறிவிப்பாகவே யுக்ரைன் மீது ரஷ்யா போர் நடத்தி வருகிறது. தென்சீன கடல் முதல் உலகளாவிய விநியோக சங்கிலிகள் வரை புதிய விதிமுறைகளை தனது சிகப்பு கோடுகளாக சீனா வரைந்து வருகிறது. அணிசேரா இயக்கத்தை முதலில் வழிநடத்திய இந்தியா தனக்கான சொந்த செல்வாக்குள்ள மண்டலத்தை உருவாக்கும் தருணத்தில் உள்ளது. அணுசக்தி நாடாக மட்டுமல்லாமல் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக, உலகின் முன்னணி தொழில்நுட்ப மையமாக, இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது. உலகின் தார்மீக மனசாட்சியாக விளங்கும் இந்தியா தன்னை ஒரு விஸ்வ குருவாக நிலைநிறுத்தியுள்ளது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன், சவுதி உள்ளிட்ட இஸ்லாமிய வளைகுடா நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் இஸ்ரேல் என பூமிக்கோளத்தின் அனைத்து நாடுகளுடனும் சமநிலையுடன் நல்லுறவை பேணி வருகிறது. சொல்லப்போனால் ஐநாவை நிராகரிக்காத இந்தியா விதிமுறைகளை பின்பற்றுவது மட்டுமல்லாமல் புதிய உலக விதிமுறைகளை உருவாக்கி வருகிறது. அணி சேராமல் இருந்தாலும் பிரச்சினை அடிப்படையிலான கூட்டணிகளை குவாட், பிரிக்ஸ் என்று முன்னெடுத்து வருகிறது. ரஷ்யா குறித்து மன்னிப்பு கோராமலும் சீனாவிடம் மென்மை காட்டாமலும் மேற்கத்திய நாடுகளின் பாசாங்குத்தனத்தை கேள்வி கேட்கும் நெஞ்சுரமுள்ள நாடாக இந்தியா நிமிர்ந்து நிற்கிறது. சார்க் அமைப்பின் காலம் முடிந்துவிட்டது. பிரிக்ஸ் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. உலக தெற்கு நாடுகளுக்கு தலைமை தாங்கி தனக்கான புதிய செல்வாக்குள்ள மண்டலத்தை இந்தியா உருவாக்கியுள்ளது. தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் இந்தியாவின் சொந்த அதிகார வட்டம் என்று புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.